மகா சிவராத்திரி சிவன் அபிஷேகம் ராசிப்படி என்ன அபிஷேகம் செய்யலாம்? இதில் ஒருவர் ராசிப்படி என்ன அபிஷேகம் செய்யலாம் என்று இருக்கு. அபிஷேகம் செய்தாலும் அபிஷேக வைபவத்தை கண்டாலும் அபிஷேகம் செய்ய உதவினாலும் திரவியங்களை தந்து உதவினாலும் அதன் பலன்கள் என்னவென்று பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. வெல்லம், நீர், வில்வ இலைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் அல்லது உதவலாம். இந்த அபிஷேகத்தால் இல்லறம் செழிக்கும், வியாபாரம் அபிவிருத்தி ஆகும். ரிஷப ராசி. பால், நெய், தயிர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யலாம் அல்லது உதவலாம். பிணி பாதிப்புகள் நீங்கும், வறுமை அகலும். மிதுன ராசி. கரும்பு சாற்றில் அபிஷேகம். இதன் மூலம் நம்மை வாட்டும் கஷ்டங்கள் யாவும் நீங்கும், தடைகள் நீங்கி காரிய சித்தி உண்டாகும். கடக ராசி. நெய் அபிஷேகம். மன நிம்மதி உண்டாகும், எடுக்கும் முயற்சிகள் இரட்டிப்பு பலன்களை தரும். சிம்ம ராசி. மலர்கள் கலந்த அபிஷேகம். வினைகள் நீங்கும், கல்வி, பணி, தொழில் யாவற்றிலும் முன்னேற்றம் உண்டாகும். கன்னி ராசி. தேன் அபிஷேகம். கடுமையான தோஷங்கள் அனைத்தும் விலகும், சந்திதி சிறப்பான வாழ்வை பெறுவர். துலாம் ராசி. ருத்ராட்சம் நீர் கலந்த அபிஷேகம். தீய பாதிப்புகள் எதுவும் அண்டாது, வீட்டில் எப்போதும் மங்களம் நிறைந்திருக்கும். விருச்சிக ராசி. சந்தன அபிஷேகம். ரிண விமோசனம் உண்டாகும், பூர்வஜன்ம தோஷங்கள் விலகும். தனுசு ராசி. மஞ்சள் நீர் அல்லது விபூதி அபிஷேகம். மங்கள வாழ்வு சித்திக்கும், சுபகாரியங்களில் தடைகள் நீங்கும், வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும். மகர ராசி. இளநீர் அல்லது தேங்காய் நீரால் அபிஷேகம். பிணி பாதிப்புகள் விலகும், ஆரோக்கியம் மேம்படும், ஆயுள் பெருகும். கும்பம். புனித நீரில் மலர்கள், பத்திரங்கள் கலந்த அபிஷேகம். குடும்பத்தில் தெய்வ சாநித்தியம் நிறைந்திருக்கும், பொன் பொருள் வரவு அதிகரிக்கும். மீனம். அபிஷேக பொடி அபிஷேகம். சகல காரிய சித்தியும் உண்டாகும், வாக்கு பலிதம் ஏற்படும், பொருளாதாரம் சிறக்கும். நன்றி. ஆன்மீகத்தில் எப்படி குளிக்க வேண்டும் என்று ஒரு நியதி இருக்கிறது, அது அடுத்து வரும் வீடியோவில் தொடரும். மேலும் ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள பாசிட்டிவ் வைப்ஸ் பிளேலிஸ்டை பார்க்கவும். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுக்கு பிடித்த வீடியோக்களுக்கு லைக் போடவும். இந்த பதிவு